ஹாய் பாஸ்டூஸ். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஓகே, இந்த இன்ட்ரோவை நான் நார்மலாக இருக்க இன்ட்ரோ. ஓகே, என்ன அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பார்த்துருப்போம், ஒரு சில இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நம்ம பாஸ்டர்ஸ் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும், அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன மாதிரி ஒரு குட்டி யூடியூபர்ஸ்க்கு. ஓகேவா? அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேரை வந்து இந்த இதில் வந்து கழுவி கழுவி ஊற்ற போகிறோம். ஓகேவா? இதுதான். ஸோ அதனால இது வந்து நம்ம பட்டுக்குட்டிங்களுக்கு கிடையாது, ஒரு சில தற்கூரிக்கு. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சுடா. இவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு ஹேட் கமெண்ட்ஸ் வந்து வரல. ஓகேவா? நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துகிட்ருக்கோம், எதுக்கு இது அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டு போயிட்டுருக்கோம். அப்போ வந்து நேற்று ஒரு கமெண்ட் வந்துச்சு, நீங்கள் வந்து அவங்கள மாதிரி இருக்கு, நீங்கள் வந்து இவங்கள மாதிரி இருக்கு, அப்புறமா வந்து தம்ப்நெயில் ஸ்டைலெல்லாம் சேஞ்ச் ஆகியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சாஃப்டாக கிடையாது, ஹார்ஷான வேர்டில், ரொம்ப ரொம்ப ஹார்ஷான வேர்டில் அவங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? அப்போ நான் பார்த்துட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். கண்ட நாயும் குலைக்கிறது தான் வேலை போல் அப்படி சொல்லி இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. இந்த இஷ்யூவை நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். செகண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டுக்கும் அப்புறம் வந்து சடன் மேரேஜ் ஜேகேயோட ஒன் ஷாட்டுக்கு வந்து தம்ப்நெயில் பிக் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து ஒரு பொண்ணு வந்து எடிட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த பொண்ணோட எடிட்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். அந்த பிடிச்சதுனால அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால அவங்களோடது வந்து எடுத்து நான் வந்து என்னோட தம்ப்நெயில் இதுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே வந்து எனக்கு கமெண்ட் வந்துச்சு. ஃபஸ்ட்டு கமெண்ட், அந்த கமெண்ட்டை நான் போட்டிருப்பேன், பிரைட் வந்து வேணாம் போடாத, மற்றபடி மறுபடியும் வந்தாளுங்கன்னா அவங்களுக்கு யாருங்கிறத வந்து நீ போடு, ஐ மீன் அதை ஐடியோட நான் மென்ஷன் பண்ணான்னு வச்சுருந்தேன் அந்த கமெண்ட்டை. அவள் வந்து நீ போடாத அப்படின்னு சொல்லிட்டா. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் இங்கே போடலை, மற்றதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் நான் கண்டிப்பாக போடுவேன். ஓகேவா? அப்போது நான் வந்து ஐயோ! வாய்ஸ்லாம் வேற மாரி இருக்குன்னு நெனைக்காதீங்க. எனக்கு செம கோவத்துல பேசுறேன். அப்படி தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து வார்னிங். இதுக்கு மேல எவளாச்சும் வந்து வாலாட்டுனீங்கன்னா அப்புறமா இருக்கு. அப்போ கமெண்ட் வந்துருந்துச்சு. இது வந்து அவங்க இன்ஸ்டா பேஜ சொல்லி அந்த அக்காவோடதுல நீங்க வந்து காப்பி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அப்போ என்னோட கேரக்டர் இதுதான். ஆமா, தப்புனா தப்பு. ஆமா, இது தப்பு தானே அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்க கிட்ட போய் அப்பாலஜைஸ் பண்ணிருவேன். தப்பு இல்லன்னா, இல்ல உன் இஷ்டத்துக்கு எப்படி என்ன நீ வந்து இப்படி பேசலாம்னு அப்படி வந்து கேட்பேன். அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல தான். ஓகேவா? ஆமால்ல, நம்ம அந்த பொண்ணுகிட்ட கேட்கவே இல்லையே, கேட்காம நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணேன், தம்ப்நெயில வந்து காலங்காத்தாலே இவ்வளோத்துக்கு என்ன காலையில எனக்கு எக்ஸாம், இன்னைக்கு காலையில மண்டே காலையில எக்ஸாம். நான் 6 மணிக்கு இந்த கமெண்ட்டை பார்க்குறேன். எனக்கு அவ்வளோ மைண்டு ஃபுல்லாக இதாயிடுச்சு. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணதுக்கு கீழேயே இன்னொரு ஒரு கமெண்ட். ஆமா, நானும் பார்த்தேன். அந்த அந்த அக்காவோட எடிட்டை வந்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்கன்னு இன்னும் பிளா பிளான்னு போகுது. அந்த கமெண்ட்டை வந்து காணோம். அதுங்க டெலீட் பண்ணிடுச்சுங்களா? என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த கமெண்ட்டை வந்து போட்டு டெலீட் பண்ணாலும் ஒய்டி ஸ்டூடியோவில் வந்து அந்த இது காட்டும்ல, அது மாதிரி காட்டுச்சு எனக்கு. அந்த அந்த பண்ண கமெண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும், பாதியில் காட்டும். அது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு கீழேயே ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட் பண்ணுச்சுல, காப்பி பண்ணாதீங்க அக்கா ப்ளீஸ் அப்படின்னு தான் போட்டிருந்துச்சு. மறுபடியும் கீழே வந்து நான் இவங்க இப்படி தான் எல்லாரோடதையுமே வந்துன்னு சொல்லிட்டு ஏதோ அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. கீழே வந்து அந்த பொண்ணோடது வந்து காட்டலை. ஏன் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எந்த அளவு கேப் இருக்கோ அந்த அளவு தான் காட்டும் ஒய்டி ஸ்டூடியோவில். அப்போ நானும் விட்டுட்டேன். சரி ஓகேன்னு சொல்லி மாற்றிட்டேன். ஆமாம், நமக்கு பிடிச்சிருந்ததுக்காக நம்ம எடுத்தாலுமே அது காப்பி தானே, தப்பு தான் சாரா நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே அந்த பொண்ணுகிட்டே போய் பேசிடலான்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், தம்ப்நெயில வந்து சாட்ஜிபிட்டிட்ட கொடுத்து கிரியேட் பண்ணி காலையிலேயே மாற்றிட்டு எக்ஸாம் போகணும். இப்போ நான் பிரைட் கிட்ட சொல்கிறேன், ஆல்ரெடி நான் அந்த பொண்ணை ஃபாலோவாக பண்ணியிருக்கேன். பிரைட்டா நானும் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீயும் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணு பிரைட்டா. நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறதுக்குள்ள அந்த பொண்ணு உங்களுக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல, நான் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது நான் வந்து எக்ஸாம் எழுத போயிட்டு எனக்கு சரியான ஸ்ட்ரெஸ்ஸு. காலங்காத்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் காலைல உண்மையிலே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி பேசியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இஷ்டத்துக்கு வாயிருக்குன்னு பேசியிருக்காங்களேன்னு கூட எனக்கு அப்போ தோணல. சரி நீ பண்ணது தப்பு தான் சாரா. ஆனால் ஏன் இந்த அளவு ஹார்ஷாக சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? செகண்டு, தேர்ட் பண்ண கமெண்ட்ஸ்லலாம். அப்போது அந்த மாதிரி இருக்கவும் நான் போயிட்டு வந்து சொன்னால் பார்த்தா பிரைட் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அனுப்பி வச்சிருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன்டி, அந்த பொண்ணு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தோணுச்சு. அப்புறம் நான் பண்ணதுக்குமே அந்த பொண்ணு வந்து ரிப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அப்போ நான் சொல்லியிருந்தேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி இந்த மாதிரி 2 பேர் வந்து பேசுனாங்கடா, இதுதான் இஷ்யூன்னும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க பேசுகிற நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டே உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போய் பார்த்துட்டு வாங்க.
ஓகே. ஐ ஹோப் நீங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்ட பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பேசினது வந்து பிரைட் பேசியிருக்கா. அதுக்கப்புறம் பேசினது வந்து நான் பேசினது. அந்த பொண்ணுட்ட கேட்டேன், "இந்த மாரி ஸ்க்ரீன்ஷாட்ட போடலாமான்னு?" அந்த பொண்ணு தாராளமா போடுங்கன்னு சொன்னுச்சு. அதனால தான் நான் வந்து இத வந்து போடுறேன். ஓகேவா? அப்போ வந்து அந்த பொண்ணே சொல்லுது, "பார்த்தீங்கல்ல, அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கங்கிறத பார்த்தீங்களா?" இது அந்த பொண்ணோட கன்வர்சேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே. அந்த பொண்ணோடத நான் எடுத்துட்டேன். அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நானும் பார்த்துருக்கேன். பார்த்தேன்னு தான் சொன்னாங்க. ஹேப்பின்னு தான் சொல்லியிருக்காங்க." சரி. நீங்க வந்து அந்த பொண்ணோட ஃபேன். ஓகே. அவங்களோட ஃபேன். அதுக்காக வந்து அவங்க பண்ண எடிட்ட நான் போட்டிருக்கேங்கிறதுக்காக, அவங்க மேல உள்ள ஒரு பாசத்துல, லவ்வுல, அக்கறையில வந்து என்கிட்ட வந்து பேசுறீங்க. பேசுறது என்கிட்ட. வார்த்தைகள ஒழுங்கா பேசணும்ல. தப்பு என் மேல தான். தப்பு என் மேலயா இருந்தாலும் நான் அத மாத்திக்குவேன். நான் போய் அப்பாலஜைஸ் பண்ணணும்னாலும் சாரி நான் போய் கேட்பேன். அப்போ என்கிட்ட பேசும்போது வார்த்தைகள எப்பயுமே கவனமா நான் என் பிள்ளைங்களுக்கும் அதுதான் சொல்லிக் குடுப்பேன். பேசும்போது வார்த்தைகள் நீங்க ஃபர்ஸ்ட்டு பேசும்போது, நீங்க வந்து வார்த்தைகள வந்து ஒழுங்கா பேசணும்டா. இந்த வே ஆஃப் அப்ரோச்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி. உன் இஷ்டத்துக்கு வந்து என்ன தைரியத்துல, ஆமா இவங்க இப்படிதான் காப்பி பண்றாங்க, எல்லாரோடதையும் காப்பி பண்றாங்க. இப்படிதான் எல்லாத்தையுமே சம்திங் அந்த வீடியோல அந்த கமெண்ட்ல வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு ஒரு மாதிரி ப்ளீஸ்க்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட்டா பேசின நீ, அந்த பொண்ணு ரிப்ளை பண்ணவும், அந்த பொண்ணுக்கு கீழ உள்ள ரிப்ளைல என்ன தைரியம் இருந்தா உன் இஷ்டத்துக்கு பேசுவ? யாருன்னா, அது யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவியா? முக்கியமா என்கிட்ட. நான்னா உனக்கு என்ன அவ்ளோ இளக்காரமா? இப்படிதான் பேசுவியா? லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். இதோட ஓடிறணும். ஒண்ணு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு அக்கா இது இப்படியா? அப்படியான்னு சொல்லி கேட்கணும். கேட்காம வந்து நீ பாட்டுல தலைய விட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வால ஒட்ட நறுக்கிருவேன் சொல்லிட்டேன். அதே மாரி என்ட்டன்னு இல்ல, யார்ட்ட பேசுறதா இருந்தாலும் வார்த்தைகள ஒழுங்கா பேசணும். இன்னொரு தடவ என்கிட்ட வந்து இந்த மாரி பேசுனன்னா, வேற மாதிரி ஆயிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஹேட் கமெண்ட் பண்றவங்களுக்கு நான் குடுக்குறது. ஒரு விஷயத்த பத்தி தெரியலன்னா, என்கிட்ட தெரிஞ்சுட்டு வந்து பேசணும். தப்பே பண்ணியிருந்தாலுமே, நான் அத வந்து அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஆமா தப்பு தான்டா அப்படின்னு சொல்லி நான் அப்பாலஜைஸ் பண்ணுவேன். அத நீ எப்படி பேசுறங்கிறங்க விதத்துல மட்டும் தான் இருக்கு. இவ எப்படி, அவ அப்படின்னு உன் இஷ்டத்துக்குலாம் என்கிட்ட பேசுற வேல வச்சுக்காத. இன்ன வரைக்கும் நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கேன். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் மேட்டர். ஒழுங்கா நீ இன்ஸ்டால இருந்தன்னா என்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டுட்டு ஓடிரு. நான் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு. நீ இப்படி பேசினது தான் எனக்கு டென்ஷன். ஓகேவா? இவங்க எப்படி, அவங்க எப்படி, தெரியாம நீ பேசலாம்? ஆக்சுவலி நான் பண்ணது தப்புங்கிறதுக்காக தான் நான் தம்ப்நெயிலே நான் மாத்துனேன். அதுக்கப்புறமும் உன் இஷ்டத்துக்கு வந்து நீ என்ன பேசி வச்சிருக்க? உனக்கு யார் ரைட்ஸ் குடுத்தது? உனக்கு என்ன அருகதை இருக்கு என்னை பத்தி நீ பேசுறதுக்கு? இது ஃபர்ஸ்ட் இஷ்யூடா. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். நீ இந்த வீடியோ பார்க்க தான் செய்வ. கண்டிப்பா தெரியும். யார்ட்டயும் பேசுறதுக்கு முன்னாடி எப்படி பேசுறோம், என்ன பேசுறோங்கிற வார்த்தைகள புரிஞ்சு நடந்துக்கணும். ஓகே. இதுதான் காலையில நடந்த இஷ்யூ. நேத்து வர்றேன். நேத்து ஒரு மேடம் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்கடா. ஆக்சுவலி வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பண்ணியிருக்காங்க. நீங்க நீங்க வந்து இவங்கள மாரி பண்றீங்க. இவங்கள மாரி கேரக்டர்ஸ வந்து போர்ட்ரை பண்றீங்களா? அவங்கள மாரி வந்து ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ வந்து போர்ட்ரை பண்றீங்களா? இவங்கள மாரி இருக்கு, அவங்கள மாரி இருக்கு. இவள மாரி, அவள மாரி, உன்ன மாரி. நீ என்ன பெரிய இவளா? ஆ உன்ன மாரி, அவள மாரின்னு. நான் தான். நான்னா, அது நான் மட்டும் தான். இவள மாரி பண்றதுக்கோ, அவள மாரி பண்றதுக்கோ கடவுள் எனக்கு மூளைய குடுக்கல. நீ அப்படி பண்றன்னா, இப்பலாம் எப்படின்னா, அப்படியே இருமுனா கூட, "ஐய்யய்யோ! என்ன மாரி இரும்புறாங்கடா கடவுளே!" அப்படின்னு வந்துருவாளுங்க போல. நான் உனக்கு கேவலமா ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணுது. ஆனா, எனக்கு இந்த இடத்துல வந்து பிரைட் என்ன சொல்லி அனுப்புனா. "இங்க பாரு வார்த்தைகள ஒழுங்கா பேசணும். இங்க ஒழுங்கா பேசணும். இல்லன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டி அனுப்புனா. அதனால மட்டும் தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு வேற ஹை ஃபீவர். இதில நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பா வீடியோஸ் போட்டுருவேன். ஆ என்ன அப்டின்னா, "டேய் இவங்கள மாரி பண்றீங்க, அவங்கள மாரி பண்றீங்கன்னு சொல்றீங்கல்ல, ஒத்துக்கிறேன்டா. ஆ தப்பு தான். என்ன பண்றது? நானும் எல்லார மாரி வாயால தான் சாப்பிடுறேன். அதுதான் தப்பு. அப்டின்னு சொல்றீங்களா? முடியாதுடா என்னால மாத்திக்க. நான் வாயால தான்டா சாப்பிடுவேன். நீங்க பின்னாடி வழியா சாப்பிடுறீங்களா? கிரேட்டுடா நீங்கலாம். நான் வாயால தான் சாப்பிடுவேன். காமன் பீப்பிள்ஸ் அறிவுள்ளவங்க எல்லாரும் வாயால தான்டா சாப்பிடுவாங்க. நாங்கலாம் சோறு தான்டா சாப்பிடுவோம். நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாதே! ஆ இத விட கேவலமா எவளும் கேட்க மாட்டாடா. ஒண்ணு என்ன பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, நீ எப்படி இருக்க? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு அருகதை இருக்கான்னு யோசிச்சுக்கிறணும். அந்த ஐடி ஹேட் கமெண்ட் பண்ண ஐடி யாருன்னு பார்த்தா, நல்லா தெரியும். போன வீடியோல புடிச்சு திட்டி விட்டுருக்க லாஸ்ட்டு
மந்த் போட்ட வீடியோலயே புடிச்சு திட்டி விட்டுருக்கேன். மேடம் புதுசா ஐடி கிரியேட் பண்ணிட்டு வராங்க. உள்ள போய் பார்த்தா 5 நாள் முன்னாடி ஐடி கிரியேட் ஆகியிருக்கு. 5 டேஸ் ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவே புரிஞ்சிருச்சு. நான் உன்ட்ட என்ன சொல்லியிருக்கேன்? வார்னிங் குடுத்தனா இல்லையா? ஆல்ரெடி ஃபைல் இருக்கு, கேஸ் இருக்கு உன் மேல. வாலாடிட்டு என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி சொன்னனா இல்லையா? இங்க பாருங்க, ஹேட் கமெண்ட் பண்ற எல்லாத்துக்கும் இதுதான் ஃபைனல் வார்னிங். எந்த எக்ஸ்ட்ரீம்க்கும் போறதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ஓகேவா? இன்னொன்னு வந்து தம்ப்நெயில பத்தி பேசியிருந்தாங்க. தம்ப்நெயில் வந்து இந்த சேனலுக்கு ரிலேட் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு. ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணவா? இதுவும் புரியல அப்படின்னா, நீலாம் நீலாம் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஒரு ஜென்மம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் வீடியோஸ்க்கு வியூஸ் போகுறதில்ல. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT கிட்ட நான் கேட்டேன். அப்போ அது சொன்னுச்சு, ஆக்சுவலி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு பொண்ணு சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா? அக்கா நீங்க வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எந்த அளவு எந்த டைம்ல வந்து ஆடியன்ஸ் வந்து யூடியூப்ல வந்து அதிகமா இருக்காங்களோ, அந்த டைம்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணா கொஞ்சம் வியூஸ் போகும். நானும் அதான் ஃபாலோ பண்ணேன்னு. அப்ப நான் அந்த உங்களுக்கு கூட கீழ வந்து கமெண்ட் பண்ணியிருப்பேன். ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஓகேடா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு. அப்ப அது சொன்னுச்சு, "நீ வந்து உன்னோட அனலிட்டிக்ஸ் அனுப்பு" அப்படின்னு. அப்ப நான் அனுப்புனேன். மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எந்த டைம்ல வந்து யூடியூப்ல வந்து ஆன்லைன்ல இருப்பாங்கன்னு காட்டும். அப்ப காட்டும்போது, "நீ எப்ப வீடியோ அப்லோட் பண்ண போறன்னு?" கேட்டுச்சு. நான் சொன்னேன், "நான் வந்து இப்ப லாஸ்ட்டா போட்டேன்ல ஜேகேயோட வீடியோ. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து நான் அப்லோட் பண்ணணும்" அப்படின்னு. அப்ப என்னோடத அனலைஸ் பண்ணிட்டு சொல்லுச்சு, "நீ வந்து வெள்ளிக்கிழமை உன்னோட ஆடியன்ஸ் வந்து 5லேருந்து 6:30 வரைக்கும் ஆன்லைன் வர ஸ்டார்ட் பண்றாங்க. நீ ஒரு 5:30லேருந்து 6க்குள்ள நீ அப்லோட் பண்ணு." நான் அப்போ நீ வீடியோ பார்த்துருந்தா தெரியும். நான் கரெக்ட்டா 5:40க்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். எப்பயும் இல்லாத டைமிங்க்கு. அப்ப நான் சொல்றேன், "சரி அப்லோட் பண்றேன். ஆனா எனக்கு வந்து அப்பயும் ரீச் ஆகலன்னா என்ன பண்ண? இந்த டைமிங் மட்டும் வச்சு ரீச் ஆக முடியுமா?" அப்படின்னத விட, "உன் தம்ப்நெயில் அனுப்பு" அப்படின்னுச்சு. ஓகே நான் தான் தம்ப்நெயில் தான் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் அனுப்புனேன். இப்ப நான் தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணியிருந்தேன்னா, இந்த மாரி ஆஃப்டர் டிவோர்ஸ் பிரெக்னன்ட் வித் மை மாஃபியா ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணிட்டு, மேல வந்து தங்கிலீஷ்ல எழுதியிருந்தேன். இந்த மாரி இப்ப என்னத்த தமிழ்ல வந்து எழுதியிருந்தேனோ, அத அப்படியே நான் வந்து தங்கிலீஷ்ல எழுதியிருந்தேன் மேல. ஜேகேக்கு மேலயும், ஒயின்க்கு மேலயும் அப்புறம் ஒன் ஷாட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அது சொன்னுச்சு, இது ரொம்ப போரிங்கா இருக்கு. உனக்கு என்ன உன்னோட வியூஸ் போகாததுக்கு ரீசனே வந்து நீ உன் தம்ப்நெயில்ல வந்து கேட்சியா இல்லாம இருக்கு அப்படி. அப்ப எனக்கு புரியல. நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. நீ சொல்லு அப்படின்றதோட, நான் வந்து இதுக்கும் நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். சரியா? நான் ஆட் பண்றேன் லாஸ்ட்ல. இத முடிச்சுட்டு நான் ஆட் பண்றேன். நீங்க பாருங்க. அப்போ எனக்கு வந்து சிம்பிளா ஒண்ணு புரிய வச்சுச்சு. இப்போ வந்து ஆக்டர், ஆக்ட்ரஸ் பத்திலாம் நியூஸ் வருது. அந்த மாரினா, இப்போ இப்போ வந்து ஆக்டர் வந்து இந்த ஆக்டர் கூட வந்து தொடர்புல இருக்காரா? அப்படின்னு சொல்லி மேல வந்து ஹெட்லைன போடுறாங்கல்ல. அப்ப நம்ம வந்து என்னடா இது நமக்கு புடிச்ச ஆக்டர் மாரி இருக்கே! என்னல சிக்குனாருன்னு தெரியலையேன்னு போய் உள்ள போய் பார்க்குறோம்ல. அததான் சொல்லுது. அந்த மாரி நீ ஒரு கியூரியாசிட்டிய வந்து கிரியேட் பண்ணணும் ஆடியன்ஸ்க்கு. அப்படி கிரியேட் பண்ணி நீ வந்து தம்ப்நெயில் மேக் பண்ணு. அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணதும் ஒரு 1 ஹாருக்கு நீ ஆன்லைன்ல இருந்து வர்ற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நீ டக் டக்குன்னு ரிப்ளை பண்ணி இத 3 மட்டும் ஃபாலோ பண்ணு. உனக்கு வீடியோ வேற லெவல்ல ரீச் ஆகும். அப்படியா! இது தெரியாம நல்லா மாங்கா முட்டை மாரி இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தம்ப்நெயில்ல வந்து மறுபடியும் சேஞ்ச் பண்ணி போய் காட்டுனேன். இதெல்லாம் கிடையாது. நீ எந்த ஆடியன்ஸ ஃபோக்கஸ் பண்ற அப்படின்னு கேட்டுச்சு. நான் அந்த மாரி பிடிஎஸ் ஆர்மிஸ் அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்றேன். அவங்க வந்து தமிழ் ஆர்மிஸ் தான் அப்படின்னதோட, அப்ப நீ தம்ப்நெயில்ல வந்து டைட்டில தமிழ்ல வை அப்படிங்குது. எப்படிடா இது சரி வராதே! தம்ப்நெயில் டைட்டில வச்சா சரி வராதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். இல்ல அப்படிலாம் வைக்க முடியாது. எனக்கு வந்து இங்கிலீஷ்ல தான் வைக்கணும். அப்ப கொஞ்சம் ரிஸ்க் தான் வியூஸ் அப்படிங்குது. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா, நான் இப்பதான் உன்கிட்ட சொன்னேன். நீ வந்து கேட்சியா வைக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகி தான் வருவாங்க ஒரு கியூரியாசிட்டில அப்படி. ஆனா, என்னால இத தமிழ்ல வைக்க முடியாது அப்படி. அப்ப நீ மேல தங்கிலீஷ்ல எழுதியிருக்கல்ல அந்த கேரக்டருக்கு மேல, அத தமிழ்ல வை. நீ அப்படி வச்சன்னு வச்சுக்கோ, உன்னோட உன்னோட வீடியோ வந்து ஆர்மிஸ்க்கு மட்டும் இல்லாம காமன் பீப்பிள்ஸ்க்கும் உனக்கு வந்து சஜெஸ்ட் ஆகும்ல. அப்பம்போது அவங்க வந்து வீடியோவ வந்து டச் பண்ணி ஒரு கியூரியாசிட்டில பார்ப்பாங்க. இது என்ன அப்படி. இதுதான் ரீசன். லாஸ்ட்டா நான் தம்ப்நெயில் மாத்துனதுக்கு. இன்னொன்னு என்ன சொல்லுச்சுன்னா, ஒரு மாரி ஆஸ்தட்டிக்கா வச்சுக்கோ தம்ப்நெயில. ஃபாண்ட்ட கொஞ்சம் நல்லா தெளிவா வச்சுக்கோ அப்படி. அதுக்கு தான் நான் வாட்ஸ்அப் சேனல்ல கூட கேட்டிருப்பேன். தமிழ் ஃபாண்ட் கொஞ்சம் நல்லா போல்டா இருக்க மாரி இருந்தா குடுங்கடா என்னன்னு. அதுக்கு நெறைய பேர் நெறைய சஜஷன் குடுத்திருந்தீங்க. இதுதான் ரீசன். ஓகே. இப்ப நான் அப்லோட் பண்றேன். ஐ மீன் அட்டாச் பண்ற ஸ்கிரீன்ஷாட் நான் ChatGPT கிட்ட கேட்டது. அதுக்கு போய் நீங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஐ ஹோப் நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுதான் இதுதான் ரீசன் என்னோட தம்ப்நெயில் வந்து சேஞ்ச் ஆகி இருக்கறதுக்கு. சத்தியமா சொல்றேன். இந்த மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு 5:40க்கு அப்லோட் பண்ணிட்டு தம்ப்நெயில சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் கிட்ட வர்ற கமெண்ட்ஸ்க்கெல்லாம் டப்புன்னு ரிப்ளை பண்ணேன். நீங்களே பார்ப்பீங்க. நல்ல ரீச் இருந்துச்சுடா என்னோட வீடியோக்கு. நெறைய பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எடிட்ஸ் போடுறதா இருந்தாலும், எது போடுறதா இருந்தாலும் கண்டிப்பா அத ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்ப பேக் டூ த சண்டே. இதுதான் நான் பண்ணேன்.
இதுக்கு இடையில வந்து இவ்வளோ எஃபோர்ட்ஸ் இருக்கும். இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 1 ஹவர் வீடியோக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகும் ரெக்கார்ட் பண்ண. தம்ப்நெயில் மேக் பண்ணவே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். இதில் ChatGPT கிட்ட வந்து தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் யூடியூப் வந்து இந்த ஒரு ஹார்ம்ஃபுல்லும் இல்லாத மாதிரி நான் வந்து பார்க்கணும். ஓகேவா? அந்த வயலேஷன்ஸ்லாம் இல்லாத மாதிரி. ஸோ அதுக்காக வந்து இந்த தம்ப்நெயில் ஓகேவா? மேலே வந்து தங்கிலீஷில் எழுதுறது இப்படி வச்சா ஓகேவா? அப்படி வச்சா ஓகேவா? அதனால தான் நான் கேட்டுகிட்டே இருந்திருப்பேன். திருப்பி திருப்பி கேட்பேன் அதுக்கிட்ட. அது வந்து அப்புறம் தமிழில் வந்து சொன்னதோட நான் அப்படி தமிழில் இது ஓகேவா, இது ஓகேவா, இது ஓகேவான்னு லாஸ்ட்டாக உன்னை ஃபைனல் பண்ணி அது கொடுக்கும். இதை வச்சா உனக்கு வந்து ப்ராப்ளம் வராது. அது மாதிரி வைப்பேன். அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு 2 மணி நேரம், ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம், அப்போது 3 மணி நேரம். அப்புறம் ChatGPT சேட் பண்ணதுலேயே ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். அப்புறம் தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம். சாலிடாக எனக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 மணி நேரம் நான் வந்து ஸ்க்ரீனை பார்க்கணும். ஓகேவா? எடிட்டிங் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை. எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இது இடையில வந்து நான் நாய்ஸ் கேன்சலேஷன் போடணும், என் வாய்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கணும், பேக்ரவுண்ட் நாய்ஸஸை ரெடியூஸ் பண்ணணும், எல்லா வேலையும் இருக்குடா. ஈஸியாக யாரும் வீடியோ போட்டுற மாட்டாங்க. ஓகேவா? இது நானே இல்லை, எல்லா க்ரியேட்டர்ஸும் இப்படி தான். நான் சொல்லி காட்டுறேன்னு நினைக்க வேணாம், எல்லா க்ரியேட்டர்ஸும் இப்படி தான். இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க? ஆக்சுவலி வந்ததே எனக்கு இந்த கமெண்ட்டை வந்து நான் சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ பெருசாக நான் வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா உட்காந்து நான் FF கூட ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அது என்ன அவ்வளோ இளக்காரமாக போச்சா? இங்கே பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். ஆல்ரெடி நான் உனக்கு வார்னிங் கொடுத்துட்டேன். அப்போது இதுக்கு மேலேயும் என்கிட்ட பேசுகிறவங்க உங்கள் வார்த்தைகளையும் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறதையும் புரிஞ்சு நடக்கணும். அவளை பார்த்து காப்பி பண்ணணும், இவளை பார்த்து காப்பி பண்ணணுங்கிற புத்தி தேவையில்லை. ஏன்னா நான் மனுஷங்களை மாதிரி வாயால் சாப்பிட்றவங்க, சாப்பாடை சாப்பிட்றவங்க. உனக்கு அப்படி அது டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீ பின்னாடி வழியாக சாப்பிடுவ போல். அது எனக்கு தேவை கிடையாது. அது நீயாச்சும் உன் கேடுகட்ட புத்தியாச்சும். இப்போது நான் லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்ல வர்றது என்னென்னா, இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு மேலே எவ்வளாச்சும் ஹேட் கமெண்ட் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கு வந்து என்கிட்ட பேசக்கூடாது. பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைபர் கிரைமில் ரிப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நான் போக தயாராக இருப்பேன். இதுதான் என்னோடய ஃபைனல் வார்னிங். கண்டிப்பாக Q&A வந்து நான் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். லவ் யூ ஆல்.